இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைன்டல் ஃபாக்ஸ பத்தி தான். ஆரம்பத்துல ஒரு வெறி பிடிச்ச மிருகமா காமிச்சு இறுதியில ஒரு மனிதனையே கண் கலங்க வைத்த குராமாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல அம்மாவுக்கும் ரெண்டு பசங்களுக்கும் சண்டை நடக்குது. அதாவது காகுயாவை எதிர்த்து ஹாமுராவும் ஹாகுரமாவும் பேட்டில் பண்ணிருப்பாங்க. அந்த பேட்டில்ல காகுயா டென்டெல் பீஸ்ட சமன் பண்ணிருப்பா. இறுதியா அந்த பேட்டில்ல ஜெயிச்சது அவங்களோட பசங்க மட்டும்தான். அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து காகுயாவை சீல் பண்ணி நிலவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த டென்டெயில்ஸ ஆகுரமோ தனது பவர்ஃபுல் ஜுட்சு மூலமா 9 பாகங்களா பிரிச்சாரு. இந்த 9 பாகம் தான் 9 வகையான வாள்கள் கொண்ட மிருகங்கள். அதுல ஒண்ணுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான நைன் டெயில் பீஸ்ட். ஆகுரமோ ஒட்சுட்சுகி இந்த 9 வாள்கள் கொண்ட மிருகங்கள் கிட்டையும் ரொம்ப ரொம்ப பாசமா பழகி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆகுரமோ சாகும் தருவாயில்ல ஒவ்வொரு பீஸ்டையும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் விட்டு இருப்பாரு. அதுல ஒரு பீஸ்டான நைன் டெயில்ஸ ஒரு டெம்பிள பாதுகாக்கிறதுக்காக ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு பேர் தான் லேண்ட் ஆஃப் ஃபயர். லேண்ட் ஆஃப் ஃபயர் வளர வளர அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த மக்கள் மூலமா நைன் டெயில் பீஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலா இருந்துச்சு. அதனால கோபமடைந்த நைன் டெயில்ஸ் அந்த இடத்தையே சுக்குநூறா நொறுக்கி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த கிளவுட் வில்லேஜ் ஷினோபிஸ் நைன் டெயில்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைன் டெயில்ஸ் வந்து தலைமறைவான இடத்துக்கு போய் செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மாத்ரா உச்சிகா ஆசிரமாவை எதிர்க்க நைன் டெயில் ஃபாக்ஸ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து ஆசிரமா கூடயும் பேட்டில் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல மாத்ரா உச்சிகா டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் நைன் டெயில் ஃபாக்ஸ தனது மனைவியான மிட்டோ உசுமாக்கியோட உடம்புக்குள்ள சீல் பண்ணிருப்பாரு. இதுக்கு ஜிஞ்சுரிக்கின்னு பேரும் வச்சாரு. இதே மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்க எல்லா பீஸ்டையும் கண்ட்ரோல் எடுத்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு பீஸ்ட கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஆசிரமா செஞ்சு தனது மனைவி உடம்புக்குள்ள நைன் டெயில் ஃபாக்ஸ் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாரு. எதனாலனா மிட்டோ உசுமாக்கி அப்போ மாசமா இருந்திருப்பாங்க. அதனால குழந்தை பிறக்கும் போது எப்படியோ நைன் டெயில் ஃபாக்ஸ் வெளியே வர பாக்கும். இதனால ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாரு. மிட்டோ உசுமாக்கி ஒரு உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்கனால அப்பேற்பட்ட நைன் டெயில் ஃபாக்ஸோட சக்தியவே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. காலம் போக மிட்டோ உசுமாக்கிக்கு வயசாயிருக்கும். அதனால தனது உடம்புல இருக்க பீஸ்ட வேற ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். அதுவும் அவங்க உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்களா இருக்கணும். இதுக்கு முழுக்க செட் ஆனவங்க தான் குசினா உசுமாக்கி. குசினா ஒரு உசுமாக்கி கிளானுங்கிறதுனால அடுத்த ஜுஞ்சுரிக்கியா குசினாவை தேர்ந்தெடுத்தாங்க. மிட்டோ உசுமாக்கி குசினா கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு எல்லா விஷயங்களிலும் பொறுமை காக்கணும், அதிகமா கோவப்படக்கூடாது, கொஞ்சம் லவ் வெளியே காட்டணும்னு மிட்டோ உசுமாக்கி சொல்லிருப்பாங்க. அப்ப ஒக்காகேவா இருந்தவரு தேடு ஒக்காகேயான இருசன் சுருட்டோபி தான். மிட்டோ உசுமாக்கி சாகிறதுக்கு முன்னாடி இருசன் கிட்ட ஒரு வகையான சீலிங் ஜுட்சுவை சொல்லி தந்துட்டு போயிருப்பாங்க. எதனாலனா அவளும் ஒரு பொண்ணுதான், அவளுக்கு ஒரு நாள் பிரசவ வலி ஏற்படுன்னு அந்த நேரத்துல நைன் டெயில் ஃபாக்ஸ் கூட வெளியே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிடன் கிளவுட் ஷினோபிஸ் எல்லாரும் சேர்ந்து குசினாவை கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல குசினாவோட கிளாஸ்மேட்டான மினோட்டோ நாமிகாசே வந்து குசினாவை காப்பாத்தி இருப்பாங்க. அதனால அவங்க ரெண்டு